ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்போ ஆஃபர்னா என்னது, அதுக்கான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கோம். இதில் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் இயர்ரிங் காம்போ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இயர்ரிங் காம்போ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ரிங் செட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே 6 கம்மல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 2 கம்மல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஃபோட்டோ போட்டிருக்காங்க, கையில் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட இந்த கம்மல் மட்டும் கிடையாது, இது சம்மந்தமாக நிறைய கம்மல் இருக்குது. ஸோ ஒரே மாடலாக வந்து கிடைக்க சான்ஸ் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மேபி நாங்கள் வந்து டிசைனாக கூட கொடுப்போம். இது வேறு மாடலு, இது வேறு மாடலு. ஸோ அவங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாடலும் கொடுக்கலாம், இந்த மாடலும் கொடுக்கலாம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க காம்போ ஆஃபர். ஸோ அதனால தான் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. ஸோ காம்போ ஆஃபர்னால் என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காம்போ ஆஃபர் எப்படி வந்து நம்ம கொண்டு வரணும், காம்போ ஆஃபரால் என்ன பயன், கஸ்டமருக்கு என்ன பயன், நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வாங்கின ப்ரைஸ் 70 ரூபா, அப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 30 ரூபா. அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அதர் ஸ்டேட் போனீங்கன்னா இன்னும் அந்த கொரியர் சார்ஜ் கூடும். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே 35 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜோடு சேர்த்து 135 ரூபா கஸ்டமருக்கு வருது. ஸோ இதுவே நம்ம காம்போ ஆஃபர் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா 140 ரூபா, அதாவது 70 140. ஸோ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ரெண்டு பொருள் நம்ம விற்றோம் அப்படின்னா, காம்போ ஆஃபராக நம்ம 2 ப்ராடக்ட் நம்ம விற்றோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் வாங்குகிற ப்ரைஸ் வந்து 70 140 ரூபா வரும். ஸோ நம்ம அதே ப்ராஃபிட் தான் வைக்க போகிறோம், ரொம்பலாம் ப்ராஃபிட் வைக்கல. ஏன்னா கஸ்டமருக்கு இது காம்போ ஆஃபர், அவங்களுக்கு ரொம்ப சேவிங்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு 140 ரூபா நம்ம ப்ராடக்ட்டு, 30 ரூபா ப்ராஃபிட்டு, 35 ரூபா கொரியர் சார்ஜ். பார்த்தீங்கன்னா இப்போ 205 ரூபா வருது. ஸோ இதில் கஸ்டமர் சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோட்டலில் எவ்வளோ வருது அப்படின்னா 2 கம்மல் அப்படின்னு போட்டிங்கன்னா 70 30 அப்படின்னு போட்டிங்கன்னா 270 ரூபா 2 கம்மலுக்கு சேர்த்து வருது. அதாவது இந்த டோட்டல் சார்ஜை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இதே நீங்கள் காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 205 ரூபா ப்ரைஸ் வருது. ஸோ சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 65 ரூபா கஸ்டமருக்கு சேவிங்ஸ். ஸோ இப்போது நம்ம கம்மியாகவும் ப்ரைஸில் கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்டும் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நான் 30 ரூபா ப்ராஃபிட் வச்சுருக்கேன். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மாற்றிக்கலாம். 100 ரூபானாலும் வைக்கலாம், 150 ரூபானாலும் வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ நார்மல் ப்ரைஸ் போட்டிருக்கீங்களா, அதில் வந்து கம்மல் வாங்கினாங்க அப்படின்னா 270 ரூபா ஆகும் உங்கள் மீஷோ ரேட்டு படி. ஸோ நீங்கள் காம்போ ஆஃபர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 205 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 65 ரூபா சேவிங்ஸ். ஸோ இதனால் காம்போ ஆஃபரை வந்து தேடி வருவாங்க. ஸோ இதுதான் காம்போ ஆஃபர். கஸ்டமருக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணி கொடுக்குறீங்க, உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இவ்வளோ தான் விஷயம். ஸோ காம்போ ஆஃபரில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஸ்டாக் அதிகமாக இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் கம்மல் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நான் கம்மல் வாங்க போகும்போது என்னென்னா இந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. ஒரு கம்மலில் வந்துட்டு ஒரு 20 பீஸுக்கு மேலே இல்லை. ஸோ எனக்கு வந்து அந்த கம்மல் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு, ஆனால் 20 பீஸுக்கு மேலே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 3 கம்மல் காம்போ ஆஃபர் போட்டேன். அதாவது சேம் ப்ரைஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஆனால் வந்துட்டு நமக்கு ஸ்டாக் வந்து அதிகமாக இல்லை, ஒரே மாடலில் ஸ்டாக் இல்லை. ஸோ அப்போ 3 மாடலில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக சேல்ஸும் நடக்கும். ஸோ அந்த மாடல் இல்லைன்னா இன்னொரு மாடல் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த மாடல் இல்லை, எந்த மாடல்னாலும் நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து இந்த 2 மாடலில் இவங்க எதுனாலும் தரலாம். ஸோ இந்த 2 மாடலில் உங்களுக்கு எது வேணாலும் தரலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு பர்டிகுலராக வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த ஃபோட்டோஸில் இருக்க மாடலை பார்த்துக்கோங்க. இந்த மாடல் நான் உங்களுக்கு எதுனாலும் தருவேன், இது நீங்கள் பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி கம்மல் இயர்ரிங்ஸில் வந்து அதிகமாக வராது. ஸோ அதனால் காம்போ ஆஃபர் போடுறது தான் இதில் பெஸ்ட்டு. ஸோ காம்போ ஆஃபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் வந்துடும், கஸ்டமருக்கு டபுள் பெனிஃபிட்டாக போயிடும். அதாவது ஒரு கம்மல் விற்கிற இடத்துல 2 கம்மலாக வாங்குவாங்க, அவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும், நம்மளுக்கும் வர வேண்டிய ப்ராஃபிட் வந்துடும். இதுதான் காம்போ ஆஃபர். ஸோ உங்களுக்கு காம்போ ஆஃபர் பண்ணணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து ஒரு தெர்மாக்கோல் ஷீட்டில் வந்து அந்த இயர்ரிங்கை வந்து வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை ஹேண்டில் வச்சுனாலும் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ சிங்கிளாக வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ இது மாதிரி டபுளாக வச்சும் எடுத்துக்கலாம், இல்லை ஒவ்வொரு கம்பலாக நீங்கள் ஒரு தெர்மாக்கோல் ஷீட் எடுத்து அதில் ஒட்டி நீங்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் காம்போ ஆஃபராக போட்டுக்கலாம். ஸோ காம்போ ஆஃபரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் விஷயம். ஸோ நீங்கள் பார்த்து என்ன எதுன்னு பார்த்து நீங்கள் காம்போ ஆஃபர் போட்டுக்கலாம். தேங்க்ஸ்.